ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் கச்சாயம் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் சுகர். ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் சுகர் ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு அதே கப் அளவுக்கு மைதா வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது வாழைப்பழம். நம்ம எந்த வாழைப்பழம் வேணால் சேர்க்கலாம். நான் ஒரு 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அடுத்து தேங்காய் வந்து நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏலக்காய். வாசனைக்காக நான் ஒரு 4 ஏலக்காய் ஆட் பண்ண போகிறேன். ஏலக்காவை தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதில் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் இந்த சொம்பில் ஒரு 1/4 சொம்பு தண்ணி நான் இப்போது சேர்த்துக்க போகிறேன். நமக்கு தேவைப்பட்டால் திருப்பி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். பட் நம்ம ஒயிட் சுகர் இதெல்லாம் ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால் இந்த அளவுக்கு இப்போ போதும். இப்போ நம்ம இதில் ஒயிட் சுகர் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஒயிட் சுகர் நான் எடுத்துட்டேன். இப்போ இதில் இந்த தண்ணியில் ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணணும். இப்போ இதை நம்ம நல்லா ஒரு கரண்டியை வச்சு கலந்துக்கலாம். 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா கரைஞ்சி வரட்டும் சர்க்கரை. ஃபஸ்ட்டு நல்லா சர்க்கரை கரையணும். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம ஏலக்காய் தட்டி வச்சுருந்தோம். பாருங்கள், ஏலக்காய்லாம் தட்டி வச்சுருக்கோமா, இதை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். நம்ம இந்த தண்ணியிலே சேர்க்கும் போது நமக்கு வாசனை கொடுக்கும். அதனால் நம்ம சர்க்கரை கரையும் போதே ஏலக்காவும் இதிலே நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த தண்ணியிலே ஏலக்காவும் மிக்ஸ் ஆகும்போது நல்லா வாசனை கொடுக்கும். நம்ம இதில் பனானா ஆட் பண்ண போகிறோம். பனானா நம்ம மசிச்சு வச்சுருந்தோங்களா, இதை எடுத்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் போட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம துருவி வச்சுருந்தோம் இல்லைங்களா தேங்காய், இந்த தேங்காவை நம்ம இது கூட சேர்த்துக்கணும். தேங்காய் நம்ம ஏன் இந்த டிஷ்க்கு சேர்க்குறோன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால் நம்ம இதில் தேங்காவை இந்த மாதிரி பீஸாக சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரியெல்லாம் நம்ம வீட்டில் இருக்க கிட்ஸுங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மைதா சேர்க்க போகிறோம். மைதா எப்படி சேர்க்க போகிறோன்னா, கொஞ்சமாக ஃபுல்லாக ஒரே டைமில் ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது கட்டி ஃபார்ம் ஆகிடும். அதனால் நம்ம கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா மைதா வந்து இது கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட நம்ம இன்னொன்று என்ன சேர்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, சால்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிஞ்ச் அளவு தான் சேர்க்கணும். நம்ம எப்பயுமே நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, என்ன ஸ்வீட் நம்ம செஞ்சாலும் அதில் ஒரே ஒரு சின்ன கல்லுப்பு சேர்க்கணுன்னுவாங்க. அந்த மாதிரி ஒரே ஒரு பிஞ்சு நம்ம சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நமக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நமக்கு கச்சாயம் கரெக்டாக வராது. ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நம்மளால் சாஃப்டாக இருக்காது. அதனால் பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நமக்கு பதம் இருக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நம்ம மீடியமாக கரைச்சி எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது எண்ணெய் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. ஓகே, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கச்சாயம் ஊற்றிடலாம். ஒரு கரண்டி வச்சு தனித்தனியாக ஊற்றுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி தனித்தனியாக ஊற்றுங்க. இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக ஊற்றணும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு எண்ணெயில் பிரிஞ்சிடும். அதனால் நம்ம இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா வெந்து வரும். இது அப்படியே இருக்கட்டும், ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்நாக் பண்ணி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், லைட்டாக திருப்பி விட்டுடலாம். ஓகே, பாருங்கள், அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கும் போதே நமக்கு கலர் சேஞ்ச் ஆகுது.
நம்ம ஏன் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வைக்க சொல்கிறோன்னா, இது வந்து மேலே நமக்கு கலர் வந்துடும், பட் உள்ளே வேகாது. அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா உள்ளேயும் நல்லா வெந்து வரும், நமக்கு மேலேயும் கலர் ரொம்ப டார்க் ஆகாது. ஓகே, இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுட்டோம். இப்போ வெந்துடுச்சு, நம்ம எடுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நம்ம அப்படியே ஒன்றா எடுத்துக்கலாம். எண்ணெய் ஃபில்டர் பண்ணி அப்படியே எடுத்துக்கோங்க. இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, நல்லாயிருக்கும். வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே, நம்மளோட ஸ்வீட் கச்சாயம் ரெடி. பார்க்கவே உள்ள கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா? இப்போ இதை பாருங்கள், நல்லா எப்படி நமக்கு பஞ்சு போல் வெந்து வந்திருக்கு. இதே மாதிரி இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.